செல்லகுட்டீஸ், இன்னைக்கு என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் பார்க்க போறீங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி லாங்காக ஹேர் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் நான் ஹேர் கட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி வளரவே வளராது. அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு ஹேர் ஃபாலும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதிவாசி ஹெர்பல் ஹேர் ஆயில் தான். இது கேட்ச் ஆயில், பியூர் ஆயுர்வேதா அண்ட் 100% ஹேண்ட்மேடில் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டிலே கொடுத்துருப்பாங்க நம்ம எப்படி வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப ஈஸி தான் இந்த ஆயிலை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. அது எப்படி யூஸ் பண்ணுறது நான் அப்புறம் சொல்கிறேன். அண்ட் இந்த பாட்டிலே கொடுத்துருப்பாங்க அவங்க என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த ஆயிலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு. அவங்க என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோகனட் மில்க், பிரிங்கராஜா லீஃப், கஸ்தூரி லீஃப், ஆலுவேரா ஜெல், நீம் லீஃப், பிராமி லீஃப், ஹைபிஸ்கஸ் லீஃப், துளசி லீஃப், ஹென்னா லீஃப், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாக் சீட் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்காங்க. நிறைய எனக்கு என்னன்னே தெரியாது, எனக்கு அது இங்கிலீஷில் போட்டிருக்கனால தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் நிறையவே எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் நேச்சுரலாக கிடைக்கிற திங்ஸ் வச்சே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆயில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆயிலை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வேரும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேரெல்லாம் அந்த ஆயிலுக்குள்ளாடியே இருந்துச்சு. ஆயில் பார்க்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூரான ஒரு ஆயிலோட ஸ்மெல் மாதிரி தான் இருந்துச்சு. கெமிக்கல் ஒன்றுமே ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ இந்த ஆயிலை பார்த்தீங்கன்னா என்னோட ஹேரில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதாவது தலையில் வந்து எண்ணெய் தேய்க்கவே செஞ்சேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஹேர் ஆயில் எடுத்து நார்மலாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஃபிங்கர் டிப்ஸை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் என்னோட ஃபிங்கர் டிப்ஸை வச்சு ஹேர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வச்சு நல்லா நான் மசாஜ் பண்ணி விட்டுட்டேன். இந்த ஆயில் யாரெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணலான்னா நிறைய பேருக்கு இந்த ஹேர் வளராமல் இருக்கும், அவங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த சைடில் சொட்டை விழுந்துறது மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு, ஸோ அவங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்களும் யூஸ் பண்ணால் அந்த ஒயிட் ஹேர் வராமல் பார்த்தீங்கன்னா அடுத்த ஹேர் வந்து சூப்பராகவே வந்து க்ரோத் ஆகும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நிறைய பேருக்கு முடி வந்து நிறைய இந்த சொட்டை மண்டலெல்லாம் வளரவே வளராது. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நானும் பார்த்தீங்கன்னா தலை ஃபுல்லாகவே எண்ணெய் தேய்ச்சிட்டு அடுத்தது அப்படியே நான் கட்டி வச்சுட்டு ஒரு 2 hours வந்து நான் வச்சுட்டு அப்படி தான் குளிக்க போகிறேன். நீங்கள் ஒரு 1 hour வச்சுட்டு கூட நீங்கள் குளிக்க போய்க்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு 1 hourக்கு அப்புறம் நீங்கள் குளிக்க போயிடலாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் ஹேர் பார்க்க இப்படி தான் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்சனலி எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹேர் ஃபாயிலும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ரெடியூஸும் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலை ட்ரை பண்ணலாம். நீங்களும் இந்த ஹேர் ஆயிலை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க செல்லகுட்டீஸ். பர்சனலி இந்த ஹேர் ஆயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.